சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. To everything there is a season and a time to every purpose under the heaven. Ecclesiastes 3:1. ప్రతి దానికి సమయము గలదు, ఆకాశము క్రింద ప్రతి ప్రయత్నమునకు సమయము గలదు. ప్రసంగి గ్రంథం 3వ అధ్యాయం 1వ వాక్యం. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிரசங்கி 3:1. அன்பின் தேவ பிள்ளைகளே, அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வதற்கு ஒரு காலம் இருந்தது. ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரு சமயத்தையும் தேவன் முன்குறித்திருந்தார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களிடத்திலே பேசுகிறார். துக்கமுகமாய் இருக்கிறீர்களா? வேதனையோடு கூட நடக்கின்றீர்களா? இந்த போராட்டம் என்று முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகின்றார், உங்கள் போராட்டத்தை மாற்றுகின்ற சமயம் வந்துவிட்டது என்று. நாம் துக்கமுகமாய் இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுவதற்காக தேவன் அழைத்தார். இதை அறிந்த மோசே பக்தன் தேவனிடத்திலே ஜெபிக்கின்றார். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை திருப்தியாக்குங்கள் என்று. நம் பிரச்சனை எதுவாகட்டும் அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அதுக்கு விடுதலையான சமயம் இதுவென்று நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயம் நம் துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.